ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். போன வாரம் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு vlog-ஆக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ எதுவும் குடிக்கல. நான் வந்து ராகி கூழ் தான் பண்ணியிருந்தேன். எல்லாருமே ராகி கூழ் தான் குடித்தோம். இன்னொரு பக்கம் வந்து பால் கொதிச்சுட்டு இருக்குது. அது வந்து தயிருக்காக நான் வந்து பால் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் போன வாரம் ஒரு நாள் நைட்டு ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து எமர்ஜென்சி லைட்டு நம்ம கிச்சனில் இருக்கும் எப்பயுமே, அது போட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இட்லியும் அப்புறம் வந்து புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இட்லி ஊற்றுறத பார்த்துட்டு அஸ்வத்தும் நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன், எனக்கு கூடன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் அவனுக்கு கிணத்துல கொஞ்சம் மாவு ஊற்றி ஒரு குட்டி கரண்டி வச்சு கொடுத்தேன். அவர் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்காரு. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவருக்கு இட்லி செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டு இருக்குது. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது சிங்கில். ஸோ அதையும் நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் அஸ்வத் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவங்க கூட பேசிக்கிட்டே நான் வந்து சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு கிச்சனில் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுற மாவு கலக்குறியா? சொத்து கட்டி போடுவோம். அதுதான் நீ கிச்சனுக்கு வராதுன்னு சொன்ன கேட்டியா? ஆமாம் போ. அம்மா இறக்கி அவன் விளையாடிட்டு இருந்த அந்த மாவு கரண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவனையும் தூக்கிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு விளையாட வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் கிட்டவே இருந்ததுனால வந்து எதுவும் செய்ய முடியாது, வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனை உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னிக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்தும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் நான் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த பிங்க் கலரில் ஒரு உள்ள வெங்காயம் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சா உளுந்து வந்து ரொம்ப கருகிடும். அப்புறம் வாசனை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும், நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டு ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்தது அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லித்தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே போதும். அப்புறம் நம்ம தோட்டத்தில் பறித்த புதினா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஆஞ்சி வச்சுருந்தேன். அதையும் இதோட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்துச்சு. அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து வதக்கிக்கலாம். இந்த புதினா மல்லித்தழைலாம் நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு புளிப்புக்காக சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து புளி கூட சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து புளி சேர்க்கல, எனக்கு இந்த தக்காளியோட புளிப்பே போதும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நம்ம எப்பயுமே தக்காளி சட்னிலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த புதினா ஊறுகாய் செஞ்சால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். சட்னி பண்ணும்போது அன்றைக்கே செஞ்சு காலி பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தோடனே நல்லா சுட பஞ்சு மாதிரி இட்லியோ இல்லைன்னா நல்லா முருகலான தோசையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்ற இட்லியை விட ஒரு 3 இட்லி எக்ஸ்ட்ராவே அஸ்வத்தப்பா வந்து சாப்பிட்டாங்க. அஸ்வத் குட்டி நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஸோ அதனால் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஹேர் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து 1 by 1 சொல்கிறேன். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நல்ல மையை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கூழ் மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை, மிக்சியில் போட்டுலாம் அரைக்காதீங்க. இந்த மாதிரி இடிக்கல் இருந்தாலும் இல்லை அம்மி இருந்தாலும் சும்மா நம்ம வந்து நல்லா கொஞ்சம் குறப்பாக நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன், அதையும் இடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணலாம். நான் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க வெந்தயம், அப்புறம் அந்த தழை, பூ எல்லாமே சேர்த்துட்டு, அப்புறம் கத்தாழையோட ஜெல் மட்டும் எடுத்து நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை, வேப்பிலை இதோட காம்பையும் நான் சேர்த்து தான் நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். இதோட சத்தம் அந்த நுரை அந்த சத்தம்லாம் வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹோம்மேட் ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன வாட்டி வேறு மாதிரி பண்ணோம், அப்புறம் இந்த வாட்டி வேறு மாதிரி பண்ணுறோம், இதனால் முடி கொட்டுமா நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம். அப்படிலாம் எந்த பயமும் தேவையில்லை. நம்ம வாரம் புதுசாக வந்து ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹேர் ஆயிலும். நமக்கு என்ன ஹோம்மேடாக நம்ம என்ன ரெடி பண்ணாலும் நமக்கு அது பெனிஃபிட் தான். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். முடி வந்து அந்த அளவுக்கு கழண்டு விழாது. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் இந்த எண்ணெய். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போல்லாம் ரீசெண்டாக இதான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு vlogல கூட காமிச்சிருப்பேன், நான் வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அந்த வீடியோலாம் வந்து சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இந்த எண்ணெய் நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். அது அப்படி இல்லைனா நீங்கள் தலை குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இது நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு, முடியில் அப்ளை பண்ணல, ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுனால ரொம்ப எண்ணெயாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஜஸ்ட் நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறுநாள் காலையிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப எண்ணெயாக இருக்காது. பட் கொஞ்சம் வந்து ஏன்னா சிக்கு உடைக்க போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த இடத்துலையும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கேல்ப்பு தான் முக்கியமாக எண்ணெய் இருக்கும். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அந்த விரலால் மசாஜ் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி உங்களோட விரலால் மசாஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதனால் உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பின்னல் போட்டு தூங்க வேண்டியது தான். பின்னல் போடாமல் கொண்டை கட்டிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி அதிகமாகவே விழும். ஸோ அதனால் கொஞ்சம் எப்பயுமே வந்து பின்னல் போட்டுகிட்டே இருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து தீபாவளி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பி நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம், பாண்டி போயிருந்தோம். பாண்டி போகலான்னு கிளம்புனாலே அஷத் வந்து பார்த்திங்கன்னா பீச் தான் ஃபஸ்ட்டு கேட்பான். அதனால் அவன் ஆசையை கெடுக்கக்கூடாது, கொஞ்சம் அவன் அங்கே போனால் ஜாலியாக இருப்பான்றதுனால எப்பயும் போகிற மெரினா பீச்சுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சாயந்தரம் தான் கிளம்புனோம். அப்புறம் அங்கேயே ரொம்ப நேரம் இருந்தால் அப்புறம் ஏதோ ட்ரெஸ்லாம் வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் அங்கேருந்து ஒரு 7 மணி போல் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து சரி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு பார்த்தா இவர் என்ன சொன்னார், நம்ம வந்து ப்ரொவிடன்ஸ் மாலுக்கு போய் பார்க்கலாம், அங்கே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால சரி நாங்கள் அங்கே போகலாமே சொல்லிவிட்டு போனோம். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அஷத் அப்பாவும் எதுவும் வாங்கலை, அஷத் குட்டிக்கும் வாங்கலை. பட் நாங்கள் அங்கே உள்ளே போனது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. வெளியே வரும்போது ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மணி 9 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே அங்கே வாங்க முடியல. அப்புறம் அந்த வாரமும் பார்த்திங்கன்னா என்னை ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து போன வாட்டி ப்ரொவிடன்ஸ் மால் வந்தீங்க தானே, நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு. பட் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் இது வந்து எனக்கு கமெண்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. ஆனால் நான் யார் எவருன்னு எனக்கு கவனிக்கவே இல்லை, எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் அந்த மால்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அஷத் குட்டியும் அஷத் அப்பா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து மேலே போயிட்டு ஏதாவது வாங்கலாம், பாப்கார்ன் இல்லை வேறு ஏதாவது வாங்கலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே ப்ளே ஸ்டேஷன் இருந்தது, அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டு இருந்தால் தான் விளையாட முடியும். கார்டு வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 300 ரூபாய் ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க. நம்ம என்ன அடிக்கடியாக வரப்போகிறோம் சொல்லிவிட்டு நாங்கள் கார்டு எதுவும் வாங்கலை, எங்களுக்கு விளையாடவும் தேவையில்ல சொல்லிட்டு நான் அஷத் குட்டி இட்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் அங்கே வந்து சரி அவன் ஏதோ கேட்டான், ரசமலாய் ஏதோ கேட்டிருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பாப்கார்ன் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து 2 மில்க் ஷேக், எனக்கு ஒரு மில்க் ஷேக்கு, அஷத் அப்பாவுக்கு ஒரு மில்க் ஷேக் வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா மணி 9 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹை ஃபேஷன் போயிட்டு அங்கே ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் அஷத் குட்டிக்கு ஒரு செட்டு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வேறு யாருக்குமே நாங்கள் இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. அம்மாவுக்கு அத்தை மாமாவுக்குலாம் வாங்கலான்னு பார்த்துருந்தேன், அப்பா அம்மாவுக்குலாம் வாங்கலாம் சொல்லிவிட்டு. பட் எதுவுமே டைம் இல்லைன்றதுனால தம்பி வேறு வச்சுருக்கோம், ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் தீபாவளி ஷாப்பிங் வந்து மறுபடியும் போகும்போது என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன்றதையும் அப்புறம் அஷத் குட்டிக்கு அன்றைக்கி என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றதையும் இன்னொரு vlogல காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.